ஹாய், ஃபார்மா டாபிக்ஸ் சேனல்லேருந்து உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த இதில் நம்ம பார்க்க போகிறது வந்து கோரிலேஷன். ஸோ கோரிலேஷனில் என்னென்ன பார்ப்போம் அப்படின்னா, ஒன்று வந்து கால் பியர்சன் கோரிலேஷன், ஸ்பியர்மன் கோரிலேஷன், மல்டிபிள் கோரிலேஷன், அதுக்கப்புறம் ஃபார்மசூட்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் கால்குலேஷனுக்கு பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கோரிலேஷன்னா என்னது? கோரிலேஷன்ன்றது ஒரு ரெண்டு வேரியபிளுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் அதை சொல்றது தான். இதோட ஸ்ட்ரென்த், அதோட டைரக்ஷனை சொல்றது தான் கோரிலேஷன். அப்படின்னா என்னது? ஒன்று வந்து பாசிட்டிவ் கோரிலேஷன். சப்போஸ் ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு சொல்றது. இப்போ இப்போ ஹைட் ஏற ஏற வெயிட் ஏற தான் போகும். தென் இட் இஸ் பாசிட்டிவ் கோரிலேஷன். நெக்ஸ்ட் நெகட்டிவ் கோரிலேஷன். இப்போ ஸ்பீடு அண்ட் டிராவல் டைம். இப்போ ஒரு பஸ் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப் வி வாண்ட் டு ரீச் 50 கிலோமீட்டர்ஸ், இப்போ 60 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர் ஸ்பீடில் போகுது அப்படின்னா அந்த டைம் வந்து ஒரு பர்டிகுலர் டைம் எடுக்கும். அதுவே 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் டைம் வந்து குறைய போகுது. ஸோ ஒன்று அதிகமாகுது, ஒன்று குறையுது அப்படின்றது வந்து நெகட்டிவ் கோரிலேஷன். ஸோ ரெண்டுமே அதிகமாகிறதுன்றது பாசிட்டிவ் கோரிலேஷன். சம்டைம்ஸ் சம்மந்தம் இல்லாமல் கூட இருக்கலாம், அது வந்து நோ கோரிலேஷன். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா ஷூ சைஸுக்கும் ஐக்யூக்கும் சம்மந்தம் இருக்குதா அப்படின்னா சம்மந்தம் இல்லாமல் இருக்கிறதால நோ கோரிலேஷன். ஓகே. ஸோ இப்போ இந்த உதாரணங்களை பார்ப்போமே. ட்ரக் டோஸ், பிளட் ப்ரெஷர். இப்போ டோஸ் அதிகமாயிட்டே வருது. ஓகே. பிளட் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா அதோட ரிடக்ஷன் வச்சுக்கோங்க, அது அதிகமாயிட்டே வருது. ஸோ அப்போ ரெண்டுமே வந்து ஒரே டைரக்ஷன்ல இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ட்ரக் டோஸ் அதிகமாக ஆக பிளட் ப்ரெஷர் ட்ராப், அது ஜாஸ்தியாச்சு, அது வந்து பாசிட்டிவ் கோரிலேஷன். இப்போ அடுத்த கேஸ் பாருங்களேன். ட்ரக் டோஸ் சிம்டம், சிவிரிட்டி சிம்டம் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ டோஸ் அதிகமாகுது, சிம்டம் குறையுது, அது நெகட்டிவ் கோரிலேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரக் டோஸ் சிம்டம் ஸ்கேல், பெயின் ஸ்கேல், அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னா நோ கோரிலேஷன். இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட். அதாவது கோரிலேஷன்ன்றது கிராஃபிக்கலாக சொன்னது ஒன்று, ஆனால் அதுக்கு ஏதாவது நம்பரிங் இருக்குதா அப்படின்னா நியூமரிக்கல் வேல்யூ கொடுக்க முடியும். அது வந்து கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட். சரிங்களா? ஸோ கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் யூஸ்வலாக -1 to +1 இருக்கும். சரியா? ஓகே. இப்போ +1 அப்படின்னா பாசிட்டிவ் கோரிலேஷன். ஒரு வேரியபிள் அதோட வேல்யூ அதிகமாச்சுன்னா இன்னொரு வேரியபிளோட வேல்யூவும் ப்ரொபோர்ஷனேட்டாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ரெண்டும் வந்து ஒன்று இன்க்ரீஸ் ஆகுது, ஒன்று டிக்ரீஸ் ஆகுதுன்னா -1 அது வந்து நெகட்டிவ் கோரிலேஷன். 0 அப்படின்றது நோ கோரிலேஷன். சரியா? ஃபர்ஸ்ட் வாட் ஆர் தி டெஸ்ட் டு ஃபார் தி ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட்? ஸோ அது வந்து ஒன்று வந்து பியர்சன் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட். கண்டினியூஸ் வேரியபிள்ஸாக இருந்தால் அது பியர்சன் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட். அதுக்கப்புறம் ஸ்பியர்மன் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட். அதாவது இது வந்து எப்படி சொல்றேன்னா, ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனா இருந்தா பியர்சன் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஸ்பியர்மன் ரேங்க் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் யூஸ் பண்ணுவாங்க. இது இல்லைன்னா இன்னொன்று இருக்குது, கெண்டல் ஸ்டாவ் அப்படின்னு சொல்லி, அதுவும் ரேங்கிங் பேஸ்டு கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் தான். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கார்ல் பியர்சன் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட். இது வந்து ஒரு ரொம்ப வைட்லி யூஸ்ட். உங்களுடைய எக்ஸாம்ல கூட இதை வந்து கேட்க முடியும். நம்ம சொன்ன மாதிரி இது -1 to +1 இருக்கும். நார்மாலிட்டி, நான் சொன்ன மாதிரி லீனியர் ரிலேஷன்ஷிப்ஸை தான் இது வந்து அசஸ் பண்ண முடியும். அந்த ரெண்டுத்துக்கும் உள்ள அந்த வேரியன்ஸ், ஒவ்வொரு குரூப்புக்கும் உள்ள வேரியன்ஸ் அது வந்து குறைவா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் சிடாஸ்டிசிட்டி. அதுவும் வந்து மஸ்ட். கார்ல் பியர்சன் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட். அப்படி இல்லைன்னா ஸ்பியர்மன் பண்ணுவாங்க. லிமிடேஷன்ஸ், அவுட்லையர்ஸ் இருந்தால் அது பாதிக்கப்படும். காசேஷன், அதாவது காஸ் அண்ட் எஃபெக்ட் அது சொல்லாது, லீனியர் ரிலேஷன்ஷிப்பை மட்டும்தான் கன்சிடர் பண்ணிக்கும். ஓகேவா? இதோட ஃபார்முலா பார்க்கறதுக்கு பெரிய ஃபார்முலா மாதிரி இருக்கும், நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் தான் ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபார்மசூட்டிக்கல் சயின்டிஸ்ட் பிளட்ல இருக்க ட்ரக்கோட லெவல்ஸுக்கும் பெயினை வந்து ரெடியூஸ் பண்ணுதான்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. 8 பேஷண்ட் டேட்டா கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் டேட்டா கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க எக்ஸ் ஸ்கொயர் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கு அடுத்தது ஒய் ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர், 1 × 1 3 × 3 அந்த மாதிரி.
அதுக்கப்புறம் எக்ஸும் ஒய்யும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஒய். இதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாக்குள்ள சப்ஸ்டிடியூட் பண்ணிடுங்க. சிக்மா எக்ஸ் ஒய் இங்கே கிடைக்குது உங்களுக்கு. சிக்மா எக்ஸ் ஒய், சிக்மா எக்ஸ் இங்கே கிடைச்சிடுச்சு, சிக்மா ஒய் இங்கே கிடைச்சிடுச்சு. n நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் 1 2 3 4 5 6 7 8 அப்சர்வேஷன். சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் அதான் நான் சொல்லியிருந்தேன் இங்கே கிடைச்சிடுச்சு. n இன்டூ சிக்மா ஒய் ஸ்கொயர் மைனஸ் சிக்மா ஒய். இப்போ இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம் நம்ம. எந்த 8 அப்சர்வேஷன் நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? அப்படி போட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டெரிவேஷன் வரப்போகுது. கடைசியாக உங்களுக்கு கிடைக்கிறது 0.9. நம்ம சொல்லியிருந்தோம் -1 to +1. அப்போ 0.95ன்றது +1 பக்கமாக இருக்குது. அப்போ பிளட் லெவல்ஸ் ஆஃப் த ட்ரக் பெயின் ரிடக்ஷனுக்கும் சம்பந்தம் இருக்குது. கண்டிப்பாக வந்து பெயின் ரெடியூஸ் ஆகுது. அதுதான் கால் பியர்சன் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் மூலமா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இதுலேருந்து. ஓகேவா? ஸோ தர் இஸ் அ ஹை டிகிரி ஆஃப் பாசிட்டிவ் கோரிலேஷன், லீனியர் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஸோ அப்போ ட்ரக் கான்சன்ட்ரேஷன் அதிகமான பெயின் வந்து ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு சம்மு பெயின் ரிடக்ஷன் தான். ஓகேவா? பட் டேட்டா பாயிண்ட்ஸ் வேறன்ற மாதிரி. ஸோ வேற ஒரு ஃபார்முலால இதை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறோம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்டது வேற ஃபார்முலா, இது வேற ஃபார்முலா. 2 ஃபார்முலா இருக்குது. அதே இதை நம்ம செக் பண்ணுறோம். இப்போ இங்கே வந்து பெயின் ரிடக்ஷன் ஃபார் எக்ஸ் அண்டு ஒய். ஓகேவா? சரி, என்னன்னு பார்ப்போம். இதில் அதே ஆன்சர் தான் இதுலேயும் வரணும். நமக்கு டிவைட் பண்ணோம் அப்படின்னா 0.96. அதில் கிடச்சது 0.95, இதில் 0.96. தெர் இஸ் அ ஹை டிகிரி ஆஃப் கோரிலேஷன். நீங்கள் ஏதாவது ஒரு ஃபார்முலா ஃபாலோ பண்ணுங்க எக்ஸாமில். இது வேரியன்ஸை வச்சு வர்றது. அதில் சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி வருது. அதே டேட்டா செட்டு தான் நான் கொடுத்துருக்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு டேட்டா கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட், கால் பியர்சன் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் தான். ஸோ நான் சொன்ன மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் அட் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஒய். ஸோ இந்த ஃபார்முலாக்குள்ளே போட்டுருங்க. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதுக்குள்ளே சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா யூ கெட் -0.92. தட் மீன்ஸ் நெகட்டிவ் கோரிலேஷன் கிடைக்குது. தட் இஸ் ஹை டிகிரி ஆஃப் நெகட்டிவ் கோரிலேஷன். ஓகேவா? இப்போ ஃபாதரோட ஹைட்டு சன்னோட ஹைட்டு இதுக்கு கோரிலேஷன் இருக்குதா அப்படின்னு ஒரு சம் கேட்குறது. நம்ம சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் அப்புறம் எக்ஸ் ஒய் இந்த ஃபார்முலாக்குள்ள சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 0.6 அப்படின்னா ரொம்ப 1 பக்கமா இல்லை இந்த வேல்யூ. கோரிலேஷன் இருக்குது, ஆனால் ரொம்ப ஹைலி கோரிலேட்டட்னு சொல்ல முடியாது. மாடரேட் டிகிரி ஆஃப் பாசிட்டிவ் கோரிலேஷன் அப்படின்னு சொல்லிடலாம் நம்ம. ஓகேவா? அப்கார் ஸ்கோர், பர்த் வெயிட். அப்கார் ஸ்கோர்ன்றது அதாவது இது வந்து பிறந்த குழந்தைங்களுக்கு ஒரு சில நிமிஷத்திலேயே எடுக்கிற ஸ்கோர். அதாவது அப்பியரன்ஸ், பல்ஸ், கிரிமேஸ், அதாவது ரிஃப்ளெக்ஸஸ், அப்போ கை கால அசைக்குதா, ஆக்டிவிட்டி, ரெஸ்பிரேஷன், இதை வச்சு ஒரு ஸ்கோர் கொடுக்குறாங்க. பர்த் வெயிட் இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கா, அப்கார் ஸ்கோருக்கும் பர்த் வெயிட்டுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு செக் பண்றாங்க. எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஒய். இந்த ஃபார்முலாக்குள்ள சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஓகே, இது வேரியன்ஸை கண்டுபிடிச்சிட்டு இந்த ஃபார்முலாக்குள்ள சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 0.9 கிடைக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பா அப்கார் ஸ்கோருக்கும் பர்த் வெயிட்டுக்கும் சம்பந்தம் இருக்குது, அதிகமா சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? சரி, ஜெஸ்டேஷனல் ஏஜ், கிரவுன் ஹீல் லென்த். கிரவுன் ஹீல் அப்படின்னா அதாவது குழந்தையோட அதாவது உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அந்த ஹைட், அதுதான் கிரவுன் ஹீல் லென்த். அதாவது ஜெஸ்டேஷனல் ஏஜுக்கும் அந்த கிரவுன் ஹீல் லென்த்துக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு ஒரு டேட்டா செட் கொடுக்குறாங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஒய். ஸோ இந்த ஃபார்முலாக்குள்ள சப்ஸ்டிடியூட் பண்ணிடுங்க. சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்களா வேரியன்ஸ் கண்டுபிடிச்சிருவீங்க. அதை இந்த ஃபார்முலாக்குள்ள சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 0.82 அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பா ஜெஸ்டேஷனல் ஏஜுக்கும் கிரவுன் ஹீல் லென்த்துக்கும் சம்பந்தம் இருக்கு கால் பியர்சன் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் மூலியமா அப்படின்னு சொல்லிடலாம். இப்ப ஒரு டேட்டா செட் இருக்குது. அந்த டேட்டா செட் வந்து நார்மாலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா நம்ம வந்து ஸ்பியர்மன் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் போகலாம். சப்போஸ் ஃபார்மகாலஜியில் மார்க் எடுத்திருக்கிறாங்க ஸ்டூடெண்ட், இப்போ ஸ்டூடெண்ட் ABCDE. அதே மாதிரி மெடிசினல் கெமிஸ்ட்ரிலையும் அவங்க மார்க் எடுத்திருக்கிறாங்க. ஓகேவா? இதுக்கு சம்பந்தம் இருக்கா இந்த ரெண்டுத்துக்கும் அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க, இந்த மாதிரி 2 பேராமீட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க வந்து அதை டிஃபரன்ஸ் கண்டுபிடிங்க. ஸ்பியர்மன் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் டிஃபரன்ஸை கண்டுபிடிக்கிறது. அந்த டிஃபரன்ஸை ஸ்கொயர் பண்ணிடுங்க. ஸ்கொயர் பண்ணிட்டு அதோட ஃபார்முலா வந்து
6 சிக்மா டி ஸ்கொயர் பை என் கியூப் மைனஸ் என். என் என்னது 1 2 3 4 5 6 6 தான் இதோட என். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 0.83. அதான் நம்ம சொன்ன -1 to +1. ஸோ கண்டிப்பா சம்பந்தம் இருக்கு. இப்போ ஃபார்மா காலேஜில் மார்க் எடுக்கிறாங்க, மெடிசனல் கெமிஸ்ட்ரிலையும் மார்க் எடுக்கிறாங்க அப்படின்றது தான் இதுல இருந்து நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட் சம், ட்ரக் டோஸ் ஆஃப் த ட்ரக் ரிடக்ஷன் இன் தி சிம்டம் சிவியரிட்டி, ஸ்பியர்மேன் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் கால்குலேட் பண்ணுங்க. ஸோ சிம்டம் ரிடக்ஷன் எவ்வளோன்னு கொடுத்துருக்குறாங்க. பேஷண்ட் மொத்தம் 10 பேர். ஸோ ரேங்க் தி டோஸ், இந்த டோஸை வந்து ரேங்க் பண்ணிக்கிறாங்க. அதிக டோஸ்ன்றது நம்ம ஸ்பியர்மேன் ரேங்க் கோரிலேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனால டோஸை வந்து ரேங்க் பண்ணிட்டாங்க. ரேங்க் தி சிம்டம், சிம்டமையும் ரேங்க் பண்ணிட்டாங்க. இங்க நல்லா பார்த்துக்கோங்க, இதெல்லாம் வேற வேறையா இருந்ததால ரேங்க் இப்படி கொடுத்துட்டாங்க. இந்த சிம்டம்ல பார்த்தீங்கன்னா இந்த 9 இப்போ ரேங்க் 1 கிடையாது. இங்க சிம்டம் ரிடக்ஷன்ல 2ன்னு இருக்கிறதால அதை ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க். அதே மாதிரி சில நம்பர்ஸ் ரிப்பிட்டிஷன் இருக்குது. அதனால 6க்கு அப்புறம் 7 வரணும், 8 வரணும். 7 + 8/2 போட்டு இதுக்கு ரேங்க் கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் டிஃபரன்ஸ். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 1 - 1 2 - 2 அந்த மாதிரி போட்டுடுறாங்க. அதை ஸ்கொயர் பண்ணிடுங்க. ஸ்கொயர் பண்ணீங்கன்னா யூ கெட் சிக்மா டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. நமக்கு அந்த ஃபார்முலா தெரியும். இந்த ஃபார்முலாக்குள்ள சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வேல்யூ கிடைக்கும் 1 - 1. ஸோ 0.994 அப்படின்னா கண்டிப்பா அந்த டோஸுக்கும் சிம்டம் சிவியரிட்டி, சிம்டம் குறையிறதுக்கும் கண்டிப்பா சம்பந்தம் இருக்கு. அது இந்த ஸ்பியர்மேன் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட்ல இருந்து நமக்கு தெரியுது. ஸோ வெரி ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டோசேஜ் ஆஃப் த ட்ரக் அண்ட் ரிடக்ஷன் இன் த சிம்டம் சிவியரிட்டி. அப்படின்னா டோஸ் அதிகமான சிம்டம் குறையுது. நெக்ஸ்ட் மல்டிபிள் கோரிலேஷன். இப்போ ஒரு வேரியபிள் இருந்தா இந்த மாதிரி நம்ம கோரிலேஷன் போறோம். கால் பியர்சனோ அல்லது ஸ்பியர்மனோ. ஒரு வேரியபிள், அதாவது நிறைய வேரியபிள்ஸ் இருக்குது அப்படின்னா மல்டிபிள் கோரிலேஷன். அதாவது ஏ வர்சஸ் பி அண்ட் சி, பி வர்சஸ் ஏ அண்ட் சி அந்த மாதிரி சொல்றது. ஆர் வர்சஸ் 1 2 3 2 1 3 அந்த மாதிரி. ஓகே, இதுவும் பார்த்தீங்கன்னா 0 to 1 ரெப்ரசன்ட் ஆகும். அங்க வந்து -1 to +1, இங்க வந்து 0 to 1. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் அ நியூ ட்ரக் இன் ரெடியூசிங் பிளட் ப்ரெஷர். இப்போ இதுல ஏஜ் கூட சம்மந்தப்பட்டிருக்கா, பேஷண்ட்டோட வெயிட்டுக்கும் இந்த ட்ரக் பிபியை கம்மி பண்றதுக்கும் சம்மந்தம் இருக்கா, இந்த மாதிரிலாம் செக் பண்ணீங்கன்னா அது மல்டிபிள் கோரிலேஷன். ஸோ இது வந்து ஒன்றை வந்து டிபெண்ட் வேரியபிளாக வச்சுக்குவாங்க. ஒன்றை வந்து இப்போ ஏஜ் டிபெண்ட் வேரியபிள்னா பிபி என்ன ஆகுது, அது இண்டிபெண்ட் வேரியபிள். அல்லது பிபி டிபெண்ட் வேரியபிள் அப்படின்னா ஏஜ், அது இண்டிபெண்ட் வேரியபிள். அந்த மாதிரி செக் பண்ணிக்குவாங்க. ஸோ இது வந்து மல்டிபிள்ன்றதால் ஏ வர்சஸ் பி அண்ட் சி. இப்போ ஏஜ், ஜெண்டர், பிபி இதுக்கு சம்மந்தம் இருக்கா அப்படின்னா ஒன்றை ஸ்டாண்டர்டாக வச்சிருவாங்க, இன்னொன்று ரெண்டை வந்து மாறினே இருக்கும் அப்படின்னு வச்சிருவாங்க. ஸோ இதுக்கு பெரிய ஃபார்முலா இருக்கும். ஆர் வர்சஸ் 1, அதாவது 1 ஸ்டாண்டர்டாக வச்சு 2 and 3 வைக்கிறது, 2 ஸ்டாண்டர்டாக வச்சு 1 and 3 செக் பண்ணுறது, அதுக்கப்புறம் 3 ஸ்டாண்டர்டாக வச்சு 1 and 2 செக் பண்ணுறது. இந்த மாதிரி செக் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மல்டிபிள் கோரிலேஷன்ல என்ன அப்படின்னா இது குட்னஸ் ஆஃப் இட், எது எதெல்லாம் ரிலேட்டட்னு சொல்லும். ஆனால் இதில் வந்து அடிஷ்னல் எஃபெக்ட்ஸ்லாம் படிக்காது. ஒரு ட்ரக் இன்னொரு ட்ரக்கோட சேர்த்து இப்போ ஏஜ் ஏஜுக்கும் பிபிக்கும் ஏதாவது அடிஷன்ஸ் இருக்குதா, அந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் இது படிக்காது. காம்ப்ளெக்ஸ் இன்ட்ராக்ஷன்ஸை படிக்கிறது நிறைய ஆன்சர் கிடைக்கும். காம்ப்ளெக்ஸாக இருக்கும் சில இன்ட்ராக்ஷன்ஸ், அது மிஸ் இன்டர்பிரிட்டேஷனுக்கும் காரணமாக அமையும் சில சமயம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் ஃபார் 3 வேரியபிள்ஸ், இது x1 x2 x3 இந்த மாதிரி உங்களுக்கு டேட்டா செட் கொடுத்துருக்காங்க. இது கண்டுபிடிக்கிறதுனா இந்த மாதிரி கண்டுபிடிப்பாங்க. அதாவது x1 த ஹோல் ஸ்கொயர், x2 த ஹோல் ஸ்கொயர், x3 த ஹோல் ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் x1 இன்டூ x2, x1 இன்டூ x3, x2 இன்டூ x3 இந்த மாதிரி எல்லா மல்டிப்ளிகேஷனும் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாவுக்குள்ள சப்ஸ்டியூட் பண்ணணும். R12 அப்படின்னா இந்த ஃபார்முலா, அப்புறம் R13 அப்படின்னா இந்த ஃபார்முலா 1ம் 3யும் போட்டு சப்ஸ்டியூஷன் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் R2 and 3 அதை சப்ஸ்டியூட் பண்ண சொல்லுவாங்க. இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் எது எது ரிலேட்டட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு வாட்டி இதில் சப்ஸ்டியூஷன் பண்ணுவாங்க. 1க்கும் 2க்கும் 3க்கும் என்ன அது
அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 2 வர்சஸ் 1 அண்ட் 3 ஒரு சப்ஸ்டியூஷன் பண்ணாங்கன்னா என்ன கோரிலேஷன், அது ரிலேட் ஆயிருக்கா இல்லையா. 3 வர்சஸ் 1 அண்ட் 2 சம்மந்தப்பட்டிருக்கா இல்லையா. எல்லாமே அந்த 0 to 1 நம்ம சொல்லியிருந்தோம். அதனால தே ஆர் ஹைலி கோரிலேட்டட் அப்படின்னு கிடைக்குது. சப்போஸ் அது வந்து 0.12 அந்த மாதிரி இருந்தால் கோரிலேஷன் கம்மியாக இருக்கு அப்படின்னு அர்த்தம், மல்டிபிள் கோரிலேஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்தோம், கால் பியர்சன் கோரிலேஷன், ஸ்பியர்மன் கோரிலேஷன், மல்டிபிள் கோரிலேஷன், அப்புறம் ஃபார்மசூட்டிக்கல் எக்ஸாம்பிள் சம்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, ஃபார்மா டாபிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த சீரீஸில் வர எல்லா வீடியோவும் பாருங்க. பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிசர்ச் மெத்தடாலஜியில் நல்ல மார்க்ஸ் எடுங்க. தேங்க்யூ ஃபார் லிசனிங். தேங்க்யூ.